நிரஞ்சன், திமுக எம்பி கனிமொழி அங்கு வந்திருக்கிறார். அவரிடம் தமிழக விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னென்ன நிரஞ்சன்? இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். குறிப்பாக இவர்கள் வாங்கிய விவசாய கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். நிறைய நஷ்டத்தை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எனவே விவசாயிகளுக்கு அந்த நிவாரண தொகையாக 40,000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்க வேண்டும். மற்ற அண்டை மாநிலங்கள், கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள் தமிழகத்திற்கு வருகின்ற நீராதாரங்களை தடுக்கும் அணைக்கட்டு விவகாரங்கள் போன்றவற்றை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவை அனைத்தையும் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பென்ஷன் வழங்கப்பட வேண்டும். இவர்களது அந்த விளைபொருளானது ஒரு உறுதி செய்யப்பட வேண்டும். லாப நோக்கில் இந்த விவசாய தொழிலானது செய்வதற்கான விஷயங்களையும் முன்னெடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார்கள். தேசிய நதிகள் அனைத்தையும் இணைக்க வேண்டும் என்பதும் இவர்களது பிரதான கோரிக்கையாக இருந்து வருகின்றது. ஏற்கனவே இவர்கள் பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தாலும் கூட இந்த முறை இந்த போராட்டமானது ஒரு தொடர் போராட்டமாக தற்பொழுது நீடித்து வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இவர்களது கோரிக்கையை என்னவென்று கேட்பதற்காகவது தங்களை நேரில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது வேண்டும் என்பதுதான் இவர்களது கோரிக்கையாக இருக்கின்றது. தற்பொழுது அந்த குறைகளை அனைத்தையும் கேட்டு முடிந்த பின்னர் செய்தியாளர்களை கனிமொழி அவர்கள் சந்திப்பதாகவும் உறுதியளித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் தொடர்ந்து அந்த கோரிக்கை மனுவையும் வைத்திருக்கின்றார். இனி வருகின்ற நாட்களில் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இது தொடர்பாக கூறியிருக்கின்றார். தற்பொழுது திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த கோரிக்கை அனைத்தையும் கேட்டிருக்கிறாங்க. என்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்க முன்வைக்கிறீங்க? விவசாயிகள் பிரச்சனை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை என்பது தொடர்ந்து விவசாயிகள் இப்போ இங்கே 6 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் இவர்களை சந்தித்து பேசவோ இவர்களுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கவோ கூட தயாராக இல்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. தமிழ்நாடு அரசாங்கமும் இவர்கள் கிட்டத்தட்ட 400 விவசாயிகளுக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அவங்க கணக்கிலேயே எடுத்துக்கல. அதை திசை திருப்புறதில் தான் தொடர்ந்து அக்கறை காட்டி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். எந்த அமைச்சர்களும் அங்கிருந்தும் சந்திக்கல. பிரதிநிதிகளும் இவர்களை சந்தித்து இவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசவில்லை. மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் இது என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. அதுதான் அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு வருத்தமான விஷயம். இவர்களுடைய பிரச்சனை என்பது இவர்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். அவங்க தொடர்ந்து விவசாயம் செய்யக்கூடிய நிலைக்கு மறுபடியும் தமிழ்நாட்டு விவசாயிகள் வர வேண்டும். அது ஒரு வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்கப்பட வேண்டும். நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு. இது எதுவுமே பண்ணலை. அதோடு இல்லாமல் தஞ்சையில் பல தொழிற்சாலைகள், புதிய தொழிற்சாலைகள், மீத்தேன் கேஸ் எடுக்கிறதுக்கு, ஷேல் கேஸ் எடுக்கிறதுக்கு, இப்படி பல திட்டங்கள் கொண்டு வரப்படுது. இது விவசாயத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கான திட்டங்கள். இதையெல்லாம் இனி செய்ய மாட்டோம் என்று ஒரு உறுதி தரக்கூடிய அளவிற்கு அதை ஒரு பாதுகாக்கப்பட்ட விவசாய இடமாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இதையும் அரசாங்கம், மத்தியில் இருக்கிற அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கு அவர்களுக்கு உறுதியளிக்க வேண்டும். விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது. இதையெல்லாம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம். நிச்சயமாக இதை பற்றி அங்கே பேசுவோம். இந்த நிவாரண தொகையாக இவர்கள் கோரியிருப்பது கிட்டத்தட்ட 6 மாதமாக கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு இதுவரை ₹1 கூட இந்த வறட்சி நிவாரண தொகையாகவோ எதையுமே வழங்கவில்லை. இது சம்பந்தமா நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் எந்த இடத்துல தேர்தல் வரும், மத்திய அரசாங்கம் தேர்தல் எந்த இடத்துல நடக்குதோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கைகளை தான் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்பொழுது ஒருவேளை எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்களும் கணக்கில் எடுத்துப்பாங்களோ. நாளைக்கு நீங்க போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் நடத்த போறீங்க ஜந்தன் மந்தர்ல. ஆமாங்க, நாளைக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் அதை வலியுறுத்துகிறார்கள். ஆனால் எந்த கட்சியாக இருந்தாலும், அது பிஜேபியாக இருந்தாலும், எல்லா கட்சிகளும் ஆதரிக்கக்கூடிய ஒரு மசோதா ஏன் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் எல்லாருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. இந்த அரசாங்கம் நினைத்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்ற முடியும். அதை அவர்கள்
செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். அவர் கூறியதை போலதான் வேதவள்ளி, இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப உள்ளோம். திமுகவின் சார்பாக உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இவர்களை நேரில் வந்து சந்திக்க வேண்டும், இவர்களது கோரிக்கைகளை கேட்க வேண்டும் உள்ளிட்ட விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள். மத்திய அமைச்சர்களையும் சந்திக்கவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த போராட்ட காலத்தை விரைவாக ஒரு முடிவுக்கு, சுமூகமான ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் அனைத்து அரசுகளுமே ஈடுபட வேண்டும் என்பதுதான் அவரது ஒரு கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. வேதவள்ளி, டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.